ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் சிக்கன் டிக்கா மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு 1/2 kg சிக்கன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையிலே பிசைஞ்சுக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் எதுக்குன்னா நல்லா கலர் கொடுக்குங்க, அதுக்காக தான் இது சேர்த்திருக்கோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டுங்க. அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா பிடிக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. பேனில் எல்லா பக்கமும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. 1 சைட் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே சிக்கன் நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எண்ணெய் இல்லாமல் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் எடுத்தோம்ல அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரியட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் பொரிஞ்சதுமே இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். ஒரு நிமிஷம். இதோடவே நம்ம ஸ்மால் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா பொடியும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கிற தக்காளியும் நல்லா வதங்கும். பாருங்கள், அரைச்சி ஊற்றுற தக்காளியும் மசாலா பொடியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனை போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப்பு போல் திக் தயிர் எடுத்துக்கலாங்க. அதாவது தண்ணி கலக்காத தயிர். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டேன். நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.